எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி கொலைகள் நடக்கல, கற்பழிப்பு நடக்கல, குற்ற சம்பவங்கள் அதிகமா இல்ல. ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருந்தாரு. தாலிக்கு தங்கம், பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் ஒரு கடமையா செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த அம்மா உணவகத்தினால பல குடும்பங்கள் சீரழியுது. அது இல்லாம இந்த திராவிட மாடல் ஆட்சி போனா மட்டும்தான் தமிழகம் நல்லா இருக்கும். எடப்பாடியார் மீண்டும் ஆட்சி அமைச்சா மட்டும்தான் இது ஓரளவுக்கு தமிழகத்தை மீண்டும் கொண்டாட முடியும். ஏன்னா மத்திய அரசோட இணக்கம் இருந்தா தான் எந்த அரசும் செயல்படுத்த முடியும். ஆனா இந்த திராவிட மாடல் எவ்வளவுதான் மத்திய அரசு கொடுத்தாலும் மத்திய அரசோட பேர் வரதே இல்லை. மத்திய அரசு கொண்டு வர திட்டங்கள் அனைத்தையும் வெளியே கொண்டாடவே கிடையாது. இவங்க இந்த 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த 1000 ரூபாய் வச்சு ஒரு பொன்மணி கூட பேட்டி கொடுத்தது. இதை வச்சுதான் நான் வாடகை கட்டுறேன். அந்த 1000 ரூபாய் வச்சு ஒருவேளை அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? அதனால எடப்பாடியார் கொடுத்திருக்க நலத்திட்டங்கள் அத்தனையுமே வரவேற்கத்தக்கது. அது எந்த ஒரு மாற்று கிடையாது. திராவிட மாடல் இனிமேல் எந்த ஒரு நலத்திட்டமும் நான் தரேன்னு சொன்னா கூட யாரும் மக்கள் நம்ப மாட்டாங்க. அதனால இந்த திராவிட மாடல் ஆட்சி வேண்டான்னு நான் நினைக்கிறேன். நானும் பக்கா டிஎம்கேல இருந்தவன் தான், இல்லைன்னு இல்லை. ஆனா இன்றைய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா டிஎம்கே பண்றது எங்களுக்கே பிடிக்கல.